ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. எதை பற்றி அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து கரெக்டு தான். 52nd அமெண்ட்மெண்ட் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய தான். இது 1985 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்கள். அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. இது வந்து 9வது அட்டவணையில் இணைக்கப்படலை, 10வது அட்டவணையில் தான் இது இணைக்கப்பட்டிருக்கும். கட்சி தாவல் தொடர்புடைய புதிய விதிமுறைகளை கொண்ட 10வது அட்டவணை அரசியலமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ இது வந்து தவறாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது கரெக்டு தான். 91st அமெண்ட்மெண்ட் வந்து 2003 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதன் மூலம் ஒரு சிறு திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு வலிமை ஏற்படுத்துகிற விதமாக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை பிரதமரையும் சேர்த்து மக்களவையின் மொத்த எண்ணிக்கையில் 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாநிலத்தில் அமைச்சரவையின் அமைச்சர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து முதலமைச்சர் உட்பட மாநில சட்டமன்றத்துடைய மொத்த எண்ணிக்கையில் 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த 91st அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகே. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது, செகண்ட் பாயிண்ட் மட்டும் வந்து தவறாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.